எல்லோருக்கும் வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சித்திரை 1 நாளைக்கு எப்போவுமே நம்ம சித்திரை 1ன்னா அன்றைக்கி முன்ன நாள் நைட்டு இந்த மாதிரிலாம் பழங்கள்லாம் வச்சு, அதாவது முக்கணி மா பலா வாழை 3 வச்சு கண்ணாடி வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற காசு நகைலாம் தட்டில் வச்சு காலையில் எழுந்து உடனே இப்போ அது முகத்தில் பார்க்கும்போது, கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், சேமமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்புன்றது ஒரு ஐதீகம். அது காலங்காலமாக எல்லாருமே பண்ணுறது தான். நான் அரக்கோணத்தில் இருக்கும் போதெல்லாம் நிறையாவே செய்வேங்க. பெரிய தட்டில் வச்சு அவ்வளோ நல்லா பண்ணுவேன் நான் இந்த சித்திரை 1. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடையில ஒரு வருஷம் பண்ணுறது, ஒரு வருஷம் விட்டுருது. அந்த மாதிரி இது சரி. இந்த வருஷம் பிரியாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம இந்த வருஷம் செய்யணும், நல்லா பண்ணணும் அப்படின்றதுனால அப்பா தான் வாங்கிட்டு வந்தார். பழம் வாங்கிட்டு வந்தால் முக்கணி மட்டும் வாங்கிட்டு வந்தாருமா, பழம் வாழை தானே, வேறு எதுவும் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது 3 மட்டும். ஆனால் 3மே அவர் இது மட்டும் தான் காயாக வாங்கிட்டு வந்துட்டார். ஏன்னா பழுத்துரும் நாளைக்கு அப்படின்னார் அப்பா. இப்போ நம்ம இதெல்லாம் இந்த தட்டில் வைக்கலாம். அதே மாதிரி அப்பா அப்பப்போ புது நோட்டு ஏதாவது கடைக்கு போகும்போது கிடச்சிதுன்னா எல்லாத்தையும் அப்படியே எடுத்துன்னு சேவ் பண்ணி வைப்பார். 5 ரூபா நோட்லேருந்து வச்சுன்னுக்கிறாருங்க ரொம்ப நாளாக. 5 ரூபாலாம் மாறுதாடா இப்போது தெரியல. இப்போ கண்ணாடியும் புது கண்ணாடி வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் நம்ம தட்டில் வச்சு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம். பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக நான் கரெக்டாக இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோமா வந்துடுவேன். மற்றவங்களாம் தேடணும். நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு முன்னாடி நம்ம பூஜை ரூமில் இந்த கண்ணாடி பார்க்க வைக்கலாம் அப்படின்றதுனால எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பலாப்பழம் வச்சுக்கலாம். ஏன்னா கண்ணாடி நிற்காதில்ல, அதனால். ரொம்ப ரேட்டுங்களாம் பழம்லாம். இங்கே வாழைப்பழம் வச்சுக்கோ. நம்ம முகம் பார்க்கறதுக்கு இடம் இருக்க, ஃபுல்லாக மறைச்சிட்டா தெரியுதா? அப்பா பஸ்ஸில் வேலை செய்யும் போது நிறைய சில்லறை காசெல்லாம் அப்படியே சேர்த்து வைப்பார் தனித்தனியாக. இப்போ தட்டு ஃபுல்லாக வச்சுட்டு பெரிய தட்டில் வைப்போம். காயின் 1 ரூபா நோட்டு 2 ரூபா நோட்டு இதெல்லாம் அழகாக எல்லாமே ஜோடித்து வைப்பார் அவர் தான் அப்பா. நம்ம இந்த வருஷம் 2025 உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல நியூஸோடு நம்ம பிரியா வீட்டில் நல்லா நடந்தது. அதே மாதிரி 2026 அடுத்தடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், எல்லாருக்குமே நடக்கணும். நமக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்குமே மறுபடியும் சொல்லிக்கிறேன், எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1 நாளைக்கு நம்ம என்னென்ன செய்கிறோன்றது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பிரியா ரொம்ப நாள் அம்மா நான் அரிசி மாவு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அரிசி ஊற வச்சுருக்கிறேன். பிரியாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டால் நம்ம கோலம் போடலாம். அரிசி மாவு கோலம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துன்னு போய் பூஜை ரூமில் வச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு புது வருஷம் வந்துருச்சுங்க. அங்கே பின்னாடி சாமி ஃபோட்டோலாம் அது ஒன்றும் இல்லை. இங்கே அழகாக இருக்கு, நீட்டாக இருக்குது. உள்ளே வந்தோடனே முகமும் தெரியும். இங்கேருந்து பார்த்தா தூரமாக தெரியுது. இல்லை வரும்போது அங்கேருந்து பார்த்தா தெரியும். இப்பயே பார்த்துட்டோமா? நீ மறைச்சிட்டு நானும் பார்க்குறேன். இங்கே வந்தாலே பார்த்துருக்கேன். பூஜை ரூமும் எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க. பூவில் ரொம்ப ரேட்டுன்றதால அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தார். கொஞ்சம் ரோஸு, கொஞ்சம் மஞ்சள். ஆமாம், மஞ்சள் சாமந்தி வாங்கிட்டு வந்தார். எல்லாம் கலந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம காலையில் எழுந்து இப்போ போயிட்டு கோலம் போட்டுருவோம். வெளியெல்லாம் கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டா வெளியே என்ன அரிசி மாவு கோலம் மட்டும் வாசலில் போட போகிறோம். காலையில் வெளியே எல்லாம் இப்போ நைட்டே எல்லாம் கழுவி எல்லாமே விட்டுட்டோம். அரிசி மாவு கோலம் மட்டும் படியில் போட்டு காலையில் வாசலெல்லாம் தனி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம புத்தாண்டு கொண்டாடுவோம். பிரியா கோலம் போட எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் மாவு. ஆனால் பிரியாவுக்கு அரிசி மாவில் அதை விட இந்த அரிசி மாவு அரைச்சி போடுறோம் பாரு, அதில் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரியாவுக்கு. கோலமாவை விட அதை நான் மாற்றி சொல்லிட்டேன். கோலமாவை விட அரிசி அரைச்சி போடும் இல்லை, அது அழகாக போடும் பிரியா நல்லா. இப்போ அதுதான் நாங்கள் வாசலில் போயிட்டு போட போகிறோம். பார்க்கலாம் பிரியா என்ன கோலம் போடுதுன்னு. பிரியா நம்ம வேலை பிரியா மஞ்சள் குங்குமம் நான் வைக்கிறேன்னு சொன்னேன்னா நான் வச்சா கொஞ்சம் கொட்டிடும் சீக்கிரமாக, நைஸாக இருக்குதெல்லாம் அரிக்கலை. நான் பிரியா என்ன பண்ணேன்னா அது ஒரு மாதிரி அழகாக மஞ்சள் நீட்டாக வச்சுட்டு அது மேலே அடர்த்தியாக குங்குமம் வைக்கணும். அதனால் பிரியா அங்கே வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்குள்ள நான் அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் பச்சரிசி முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். பச்சரிசியில் போடும் போது தான் நல்லா வெள்ளையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாருமே பச்சரிசியில் தான் போடுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நல்லா ஒரு 2-3 முறை கழுவிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. அப்போ தான் பளிச்சுன்னு தெரியும் கோலம் நல்லா வெள்ளையாக. கொஞ்சம் அரிசியாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆமாம், நைஸாக அரைக்கணும். இல்லை அது மாதிரி தான் அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாவம் மஞ்சள் குங்குமம் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவு கோலம் போடவும் ஆரம்பிச்சிடுச்சு பிரியா. நான் துணியில் தான் போடுவேன்.
துணி பிடிச்சி துணியில் போடும். ஆனால் பிரியாவுக்கு வந்து அந்த வரலையே எடுத்து தான் போடும். வரல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நிறையா. துணியிலன்னா ஒரே அளவு அப்படி வச்சு அப்படியே பிழிஞ்சிட்டு வந்தோமா ஒரே லெவலாக வரும். ஆனால் வந்து பிரியாவுக்கு வந்து வரலில் தான் வந்து போட வருது. ஆனால் அழகாகவும் போட்டிருக்கு பாருங்க, வரலில் எடுத்து அழகாக போட்டிருக்கு. ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுவோம். இப்பயும் நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயாச்சும் போகிறதுனால ஏதோ ஒன்று தட்ட போட வேண்டியதுதான். சரி, ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுவோம் உங்களுக்கு. பிரியா பாருங்கள், அரிசி மாவில் வந்து அழகாக கோலம் வந்து போட்டாச்சு. 2 வாசல் இருக்கிறதுனால 2 பக்கமும் நல்லா நீட்டாக 2 படி போட்டு அப்புறம் கீழே ஒரு கோலம். சைடு கம்பி போடுறதுக்கு டயர்டாயிடுச்சு, எல்லாம் பார்டர் போட்டிருக்கோம். அரிசி மாவில் போட்டாவே கோலம் ஒரு இது தாங்க. நான் வந்து வெறும் அரிசி வந்து நம்ம அரைச்சி இந்த புட்டு கொழுக்கட்டைக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அது கடைசியில் வந்து ஜெலிக்கிறோம் பாருங்கள், அந்த நொய்யாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கோலம் மாவு மிக்ஸ் பண்ணி போடுவோம் வாசலில், எறும்பெல்லாம் சாப்பிட்றதுனால. ஆனால் நம்ம எறும்பு சாப்பிட்ணுன்னு போடுற வாசலில் போடும்போது என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் எறும்பு வந்துடுது. அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கோலம் மாவு போட்டு போடுவேன். இன்றைக்கி வந்து பிரியா வெறும் அரிசியை அரைச்சி போடலாமா, அழகாக இருக்கும் வாசலில். அது வந்து கொஞ்சம் கருப்பு டெய்ல்ஸ் கல்லுன்றதுனால பார்க்கறதுக்கே பளிச்சு நல்லாயிருக்கு. கோலம் போட்டாச்சு, நம்ம பூஜை ரூமும் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து காலையில் ஒரு சக்கரை பொங்கல் வரும். காலையில் ஒரு சக்கரை பொங்கலோடு வந்து தமிழ் புத்தாண்டை வந்து உங்கள் கூட பார்க்க போகிறேன். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆழாக்கில் 3/4 ஆழாக்கு பச்சரிசி, 1/4 ஆழாக்கு வந்து பைத்தம்பருப்பு, இது 2 சேர்த்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசியை வந்து இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஆழாக்கு அரிசி பருப்புக்கு 3 ஆழாக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நாம் எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும், அதுதான் வந்து சுவையை கொடுக்கும். எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு, நான் இறக்கி வச்சுட்டேன். வெயிட் குறையத்துக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து பாகு காய்ச்சிக்கலாம். நான் அரிசி பருப்பு எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க, இல்லை கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். நீங்கள் கல் மண்ணெல்லாம் இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பொங்கலில் போட்டு கலந்துக்கலாம். ஒரு வேளை கல் மண் தூசு இருக்கும் அப்படியே நமக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம காய வச்சு வடிகட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது. பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா திக்காக எப்படி கலராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு பொங்கலில் வடிகட்டிக்கலாம். பொங்கல் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம காய்ச்சின வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண் கல்லுலாம் இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம வெல்லத்தை வந்து எப்போவுமே வடிகட்டி சேர்த்துக்கணும். நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்த உடனே பொங்கல் வந்து இலக்கமாக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு அடுப்பு மேலேயே வச்சு அப்படியே நம்ம கிண்டணும். அப்படி செய்யும் போது நல்லா ஸ்வீட்டும் வந்து அந்த அரிசி பருப்போட வந்து நல்லா இனிப்பு சேரும். சாப்பிட்றதுக்கு சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்த உடனே இறக்கி வச்சிடக்கூடாது. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து இந்த நேரத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நெய் ஏலக்காய் பொடி சேர்க்கும் போதே அவ்வளோ மணமாக அவ்வளோ நல்லா இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நம்ம அடுப்பு மேலேயே வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். வெல்லம் சேர்த்ததுனால அப்பப்போ நம்ம வந்து கலந்து கொடுக்கணும். பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கினேன். எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் நெய் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போடணும். வறுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடும் போது கெட்டியாகிடும், சூப்பராக நல்லாயிருக்கும். இறக்கி ஓரமாக வச்சிடலாம். குட்டியாக ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 திராட்சை எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க.
ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேன்.